தொண்டர்களுடைய செயல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? எப்படி அவங்கள ப்ரொவோக் பண்ணுதுன்னு. அந்த ஆக்டர பார்க்கணுன்ற கிரேஸ்ல எப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க, அவ்வளோதான் சொன்ன மாரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறமா அவங்க எடுத்த மோடுன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? போக போக நிஜமாலே அவங்களுக்கு மனநல பிரச்சனைகள் இருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க இந்த மாரி என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் விஜய பார்த்துட்டு தான் போணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து கை குழந்தைய தூக்கிட்டு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நிக்கிறாங்க. பேர் வைக்கணும், விஜய் தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை இறந்துட்டா பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஆனா தலைவர் வந்து ஒருத்தர் தானேன்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்தது இல்லையா? இந்த மாதிரி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அவர் வீட்டுக்கு போனா அவர் கூட தான் நிப்பேன், அவருடைய மனநலம் முக்கியம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எங்க இருக்கு? வி ஸ்டாண்ட் வித் விஜய். இதை நம்ம வந்து பிஆர் மார்க்கெட்டிங், மீடியாவோட பொறுப்பு, பிஆர் ஏஜென்சியோட பொறுப்பு, அவங்களோட அறம் அதுக்குள்ளே வரும். இது வந்து ஜஸ்ட் பீப்புள், மக்கள் அவங்களோட இதை இம்மீடியட்டாக மக்களோடதுலேருந்து எழுந்த ஒரு கருத்து கிடையாது. வி ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறத வந்து மக்கள் எழுந்து கீழே எழுந்த கருத்து இல்லை, இது மேலே இருந்து கீழே பரப்பப்பட்ட கருத்து.